நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சர்வ வல்லவரே, நேற்றும் இன்று மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்ற மீண்டுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக அநேக ஜனங்கள் இது கேட்கத்தக்க புதன்கிழமை தோறும் மாலை பொழுது 7 to 7:20 கேட்கக்கூடிய ஜனங்களுக்காக செபிக்கின்றோம். இன்னும் ஜனங்கள் பெருக சாட்சி உண்மை உத்தமம் பரிசுத்தம் அடியின் மத்தியில் காணப்பட நீர் உதவி செய்து ராஜா. மலை மேல் உள்ள பட்டணமாக அங்கே மலை மேல் உள்ள பட்டணம் மறந்திருக்க மாட்டாது என்பதை பாருங்கள். கிருபையும் வல்லமையும் அருமையான ஜாஸ்வாட்டியை நடத்தக்கூடிய குடும்பத்தார் அனைவரோடும் உங்களுடைய கிருபை இங்கே செய்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியரோடும் வெளியில் செய்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தேவதாசர்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தாவே அனைவரையும் நீர் காத்து ராஜா வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். தேசமெங்கு இருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தெய்வீக வல்லமை இரக்கம் தயவு அன்பு ஆளுகை செய்து எல்லா ஊழியர்களுக்கும் நல்ல சரீரபலின் உற்சாகத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் விழிப்புணர்வையும் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளில் செய்தியின் தலைப்பை நான் பார்க்கும் பொழுது சந்தோஷத்திற்கு தடை சந்தேகம். சந்தோஷமாக தான் நான் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் சில தடை ஏற்பட்டுருதுயா அப்படின்னு நீங்கள் நினைக்க உண்மைதான். அதற்கு என்ன தடை, எதுக்கு தடை அப்படி நம்ம பார்க்கும் பொழுது சந்தோஷத்திற்கு தடையானது சந்தேகம்தான். எந்த விஷயத்தில் நம்ம சந்தேகப்படுதோமோ அந்த இடத்துல சந்தேகம் வந்துடும். சந்தோஷம் வந்து தடை பண்ணுறது என்ன காரணம்னா சந்தேகம். சந்தேகம் இல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கவலையை மறந்துடணும். கவலை நேரம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் கற்றுத்தாரேன். கவலை இருக்கத்தான் செய்யும், வேதனை இருக்கும். பிள்ளைகளை குறித்து வேதனை இருக்கும், பொருளாதாரத்தை குறித்து வேதனை இருக்கும். சில நேரத்தில் வேலை கிடைக்காது, சில மழை பெஞ்சிருக்கும் வேலை கிடைக்காது, வெயில் வந்திருக்கும், பணத்தை பாக்கியை கட்டியிருப்போம், தப்பிக்க முடியாது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கவலை வரத்தான் செய்யும். அதற்காக கவலை இல்லாமல் யார் இருக்க முடியாது, கவலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கவலையை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வையின்னு இருக்கு வசனத்தில். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட வைச்ச பொருளை கலங்கி தவிக்காதாங்க. கலங்கி தவிக்கிறது ஒரு சந்தேகம். கர்த்தர் சமூகத்தில் வச்சுட்டோம், பார்த்துக்கிடுவார் அவர். நம்ம தகப்பன் பார்த்துக்கிடுவார், ஆவிக்குரிய தகப்பன் பார்த்துக்கிடுவார், பரம தந்தை பார்த்துக்கிடுவார்னு விட்டுட்டோம்னா அதில் கரையேற முடியும். மறுபடியும் அந்த பாரத்தை ஏற்றுக்கிட்டே வண்டி மேலே ஒரு சுமையை ஒருதை வச்சு மாட்டு வண்டியில் உட்காந்து அந்த 10 கிலோ அரிசி தலையிலேயே சுமந்துக்கிட்டே மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டே மாடு பத்திரியை போனால் எப்படி இருக்கும்? மாடு தான் தாங்கி இழுக்கு. இவன் தலையிலையாக வைக்கணும், இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சா தான் கொஞ்சம் லகுவாகும். சுமையாக இருக்குன்னா வண்டி மேலே ஏறி உட்காந்தான். மாட்டு வண்டியில் உட்காந்த பிறகு அப்படியே தூக்கி வச்சுன்னா மாட்டுக்கு லேசாக இருக்கும், அப்படி லேசாக இருக்கும். நீ நடந்தே போயிருக்கலாமே ரோட்டில். அப்போ வண்டி மேலேயே உட்காந்து அந்த தலையில் 10 கிலோ அரிசி இப்படியே உட்காந்து சுமந்ததுக்கு பதில் உன்னுடைய லகுவாகணுங்கிறதுனால மாட்டு வண்டியில் ஏற சொன்னாங்க. நீ லகுவாக ஆகணும் நீங்கள் அப்படிங்கிற கதை ஆண்டவர் சுவிசேஷத்தை தந்திருக்காரு, மனம் திரும்ப செஞ்சார். லகுவாகணும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வச்ச பிறகு கலங்கி தவிக்காத. தப்பு. சந்தோஷத்திற்கு வரக்கூடிய அநேக விஷயங்கள் என்ன தடையானது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தேகம். கவலை இல்லாத மனுஷனே இல்லை. அந்த கவலை உங்களை நெருக்கும் பொழுது, வேதனை உங்களை நெருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா தேவ சமூகத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லா நேரங்களிலும் ஒரு குறிக்கோளோடு வாழுங்க. நீங்களே நினைங்க, எதை கொண்டு வந்தேன் ஆண்டவரே நான் இந்த பூமியில்? தாயின் கற்பத்தில் பிறக்கும்போது வெறுமையாக பிறந்தேன். அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு சொல்லும் பொழுது வெறுமையாக தான், ஒன்றுமே இல்லைன்னு கையை விரிச்சுட்டு தான் போக போகிறோம் ஒவ்வொரு ஆளும். அதில் மாற்றவே கிடையாது. எந்த மனுஷனுக்கு பிறப்புன்னு இருந்துச்சோ இறப்பு உறுதியாக உண்டு, முன்ன பின்ன ஆகும். ஆனால் ஒன்றுமே கொண்டு வந்தது இல்லை, ஒன்றுமே கொண்டு போக போகிறது இல்லை. செல்வன் தான் வாழலாம், கொடிசன்னா வாழலாம். வெறுமை வெறுமை, போகும்போது வெறுமை, வந்தது வெறுமை. ஒரே வார்த்தை நீங்கள் சிந்திங்க, எதை கொண்டு வந்தாய்? ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்க, நீ எதை கொண்டு வந்தோம்? நான் ஒன்றுமே கொண்டு வந்தது இல்லை ஆண்டவரை. எதை கொண்டு வந்த, எதை கொண்டு வந்தோம் நீங்கள் நினச்சி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எதுவுமே நம்ம கொண்டு வரல, எதோ கொண்டு வந்தோம். இந்த நம்ம உலகத்தில் பிறந்த பிறகு இதெல்லாம் யாருடையது நம்ம நினைப்போம். இது யாருடையது? நமக்குரியதா? கிடையாது. அவங்கவுங்க முயற்சி தந்தால தேவன் தந்த ஈவு. இதெல்லாம் யாருடையது? நமக்கே கொடுத்த பொருள் யாருடையது தெரியாது. யார் சுதந்திரிக்க போறா?
நம்ம கெட்ட வீட்டில் தொடர்ச்சியாக யார் இருப்பா, விற்க போகிறாங்களா, வேறு யார் இருப்பாங்க, சந்ததி இருக்க போதா நமக்கு தெரியாது. நம்ம காலத்தை பற்றி தெரியுமா, அது காலத்து பிறகு தெரியுமா, தெரியாது. ஆனால் ஒன்று இது யாருடையன்னு சிந்திக்கும். மூணாவது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தந்த தேவன் காப்பார். நம்மளுக்கு பொருளாதாரத்தையும் பொருளையும் தந்திருந்தார், அவர் காப்பார். அதுக்கு மேலே உள்ள ஒரு பாரம் நமக்கு வேண்டாம். கொடுத்தவர் காப்பார், தந்தவர் காப்பார். அது மட்டுமல்ல, விசுவாசம் வைங்க, அது ஜெயத்தை ஆண்டவர் தருவார். 5வது. 4வது விசுவாசம். விசுவாசம் கர்த்தர் மேல நீங்க வைங்க, தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். 5வது பார்க்கும்போது கர்த்தர் சித்தத்துக்கு விட்டு விடுங்க. அந்த பாரத்தை, வேதனை, நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் சித்தத்துக்கு விட்டுருங்க. நீங்க பாரம் எனக்கு உள்ளது ஆண்டவர், உமக்கு இல்லாத பாரம் எனக்கு எதுக்கு ஆண்டவரே, அப்படியே வச்சிருங்க. கர்த்தர் சித்தத்திற்கு விட்டு விடுங்க கவலை வரும்போது. 6வதா நீங்கள் குறிச்சுக்கோங்க, தயவுசெய்து தைரியம் எடுக்கிறவங்களா இருந்தால் அது அலட்சியமாக இல்லை. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி உபாச நாட்களில் தேவன் தந்த வார்த்தையை கொண்டு நான் தாரேன். கிட்டத்தட்ட உபாசம் எனக்கு ஆண்டோடைய கிருபையினால் எப்படின்னு கேட்டீங்கன்னா 7, 2, 9 மாதம் உபாசம் முடிஞ்சிருச்சு. 9 மாதங்களில் முடிஞ்சிருச்சு. கடந்த ஆண்டில் ஆரம்பித்தது, இது 10வது மாதம் நடக்கும். கரெக்டாக நம்ம கணக்கு பார்த்தோன்னா 9 மாதங்கள் கடந்து போயிடுச்சு. 10வது மாதம் உபாசத்தில் இருக்கேன். 2023ஆம் ஆண்டு ஆரம்பித்த உபாசம் 2024ஆம் ஆண்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மார்ச் மாதம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கடுமையான தேவச்சனமே கிட்டத்தட்ட 7, 2, 9, 10வது மாதம் இது நடந்துகிட்டு இருக்கு. தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராங்க. தேவன் அந்த இரக்கமான தயவான அந்த வார்த்தை, வேதனை, நெருக்கம், பாடு, உபத்திரங்கள் இருக்கும்போது தேவன் கொடுத்த வார்த்தை. 6வதாக, உங்களை காரணமின்றி காயப்படுத்துவர் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் பழிவாங்க நினைக்காதீங்க. காரணமே இல்லாமல் காயப்படுத்துவாங்க. நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, சொல்லுவாங்க. நீங்கள் சிந்திச்சிருக்க மாட்டீங்க, இவதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. உனக்கு எதுவாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போக்கும், உன் எதிரியை நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த உலகத்தில் நமக்கு யாருமே எதிரியா நினைக்கூடாது. நீங்கள் தயவுசெய்து எதிரியே கிடையாது, சாத்தான் தான் எதிரி. இந்த அளவுக்கு முழு முயற்சி பண்ணுறதும் சாத்தான் தான். குடும்பத்தை பிரிக்கிறது, சமான குறைச்சல் கொண்டு வர்றது, சந்தேகத்தை கொண்டு வர்றது, சமானத்தை உடைக்கிறது எல்லாம் சாத்தான் தான். அவனை உடைச்சி கொண்டு வர்றா இருந்தால் நீங்கள் ஜெபத்தில் சரியா இருங்க, சரியா போகும். அதுதான் சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது சந்தேகம். அந்த சந்தேகத்தை கொண்டு வர்றது சாத்தான் தான். அதை தேச நாமத்தின் நிமித்தம் உடைச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சரியா போகும். 7வது பாயிண்ட், உங்கள் எதிரியிடம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு அடையாளத்தை காட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன். எஸ்ராஜா யுத்தத்துக்கு போகிறார், ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு போகிறார். ஆண்டவரே இந்த யுத்தத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தந்துட்டீங்கன்னா இப்படி செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசிங்க. தாவீது தேவ சமூகத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கார். எசேக்கியா ராஜா விலகினப்படும் போது ஒரு அடையாளத்தை கேட்கார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்க்கத்திலும் தேவ சமூகத்தில் அடையாளத்தை கேட்காங்க. அதே போல உங்களுடைய எதிரியிடத்துல கர்த்தரின் அடையாளத்தை கேட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க மனம் திரும்பணும். சாபம் விட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. சாபம் போடாதீங்க, அது வாய்க்காது, அது கர்த்தருக்குரியதே கிடையாது. எதிரிகிட்டே நான் ஒரு அடையாளத்தை பார்க்கணும் ஆண்டவரே. எதிரி மனம் திரும்பணும், இல்லைன்னா எதிரி என்னை எதிரியாக நினைக்காதபடி ஒரு அடையாளத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அப்படி மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவன் அந்த காரியங்களை நிச்சயமாக வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். தாமதப்படலாம், வேதனை தேவன் கூட்டவே மாட்டார். வேதனையை தேவன் கூட்டவே மாட்டார் என்பதை பார்க்கணும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். மத்திய 11ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 இந்த 5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு பேதுருவை கையை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 29ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பேதுரு ஜலத்தின் மேல் சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு நடந்துட்டான். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நடக்காரு, நானும் கேட்டேன், சரி நடந்துறேன். கடல்ல நடக்கான், எதுவுமே இல்லை, படகுல நடக்கல, கடல்ல தண்ணியில நடக்கான். அடுத்து என்ன செய்யறான்னா, சூழ்நிலையை பார்த்தான், அலைகளை கொந்தளிப்பு பார்த்தான், சந்தேகப்பட்ட நிமிஷத்திலேயே அவனுடைய இருதயம் சந்தேகப்பட்டபடினால் அவன் சொன்னபடியே ஆகும். என்ன செய்யறான்னா, மூழ்க போறான். அப்படியே சந்தேகம் வந்துச்சுன்னா அது சரக்கு போறாம சாத்தானுடைய சரக்கா மாறிடும். சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தை இருக்கிறவரை கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட இருக்கும். சந்தேகப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல இருக்காது. சாத்தானுக்கு உங்களுக்குள்ள ஐக்கியம் கூடும்போது சிக்கலில் கொண்டு விடும், பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். கிருபை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சில இடங்கள் நம்ம பேசும்போது பாருங்க, யாராவது ஒரு ஆளை குறித்து பேசும்போது அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் வந்துடும். அந்த நபர் என்ன காரணம், மனம் திரும்பலன்னு அர்த்தம். அந்த நபரை பேசும்போது குடும்பமே ஒரு கொந்தளிப்பு வந்துடும், சொந்த பந்தமே ஒரு கொந்தளிப்பு வந்துடும். ஏன்னா கொந்தளிப்புக்குள்ள ஒரு ஆள், அது மனம் திரும்பணும்.
கொந்தளிப்பாக கடலில் இருந்துச்சு. கொந்தளிப்பு கடலில் இருக்கும்போது சீட்டை போட்டாங்க. யோனா தான் காரணம். யோனாவே சொன்னார் நெத்தி உள்ளே போட்டுங்கன்னு. பயந்தாங்க, தூக்கி போட்டாங்க கடலுக்குள்ளே. கொந்தளிப்பு நின்றுச்சு. ஆனால் இப்போ நம்ம கடலில் தூக்கி போட முடியாது, அது நம்ம தகுதி கிடையாது. அந்த ஆத்மா மனம் திரும்பணும் ஆண்டவரே. இந்த ஆத்மாவை பேச்சு எடுத்தாவே கொந்தளிப்பு உண்டாயிருதே ஆண்டவரே. அதனால தயவுசெய்து நீங்கள் மனம் திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. பைபிள் எடுக்கலாம், வாசிக்கலாம், கண்ணை மூடிட்டு 15 வருஷத்தை ஒப்படைச்சிடலாம், எத்தனையோ அதிகாரத்தை ஒப்படைச்சிடலாம். அந்த உள்ள இருதயம் கீழ்ப்படியாமல் இருந்துச்சு யோனாவுக்கு. அந்த இருதயம் யோனா தான், அதே யோனா தான், வெளியே பேசும் பேரு மாறல, யோனா தான். யோனாவுக்குள்ள இருதயம் கீழ்ப்படிது இல்லை, முறுமுறுப்பு. ஆண்டவர் சொன்னார் நான் கேட்கவா, அப்படி தவறு. ஒரு ஆமனுக்கு ஒரே நாளில் வளர்ந்து நிழல் கொடுத்துச்சு, வெயிலில் உட்காந்துக்கிட்ட அது பட்டுப்பொண்ணு எவ்வளோ வேதனைப்படுத. கிழக்குக்கு மேற்கும் தெரியாத இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் சாவரா இருந்தால் அந்த தீங்குக்கு ஆண்டவர் மனசாப்பட மாட்டாரா? நம்ம நல்லா இருக்கணும் யாரும் எப்படி போட்டும் நினைச்ச தவறு அது. யோனா நினைச்சான், ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தினார், மீனை வச்சிருந்தார். அதே போல யோனாவை போல அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு விசுவாச குடும்பங்கள் இருக்கு. விசுவாசிகள் இருப்பாங்க, ரொம்ப ஆக்ஷன் பண்ணுவாங்க, அப்படியே ரொம்ப செயல் பண்ணுவாங்க, பேச்சுகளில் வசனத்தில் ஒப்பிக்கிற அவ்வளோ பயங்கரம். அவங்களுக்குள்ள இருக்கிற கிரியை என்னங்கிறத ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசிக்கு தெரியும். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபமணி கேளுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். ஆண்டவரே எந்த ஒரு ஆத்மா குறித்து பேசினா உடனே ஒரு கொந்தளிப்பு வந்துடுது, கடல் கொந்தளிப்பு மாதிரி வீட்டில் வந்துடுது. என்ன ஆண்டவர் மனம் திரும்பலை, இன்னும் யாரையோ கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஆத்மா தீமைக்கு. ஆண்டவர் வசனம் சொல்லுது, தீமைக்கு விரைந்து ஓடக்கூடாது, உன்னுடைய காலு காத்துக்கொள் அப்படிங்கிற ஆண்டவர். இந்த ஆத்மா தீமைக்கு எதுனாலும் சரி நான் அப்படி நிற்கும், அது தவறு. எதுக்கிறத நெஞ்ச காமிக்கிறது. உன்னுடைய சிருஷ்டிகர் யாரு? கர்த்தர். அதை பயந்துரு, கர்த்தரை நினைச்சு நீ பயந்துட்டேன்னா எதுக்கிறதால இப்படி போல்ட்டா போய் நிற்கிறது. விசுவாசிக்கு அழகே அல்ல. எதுக்கிறத நானாச்சு என்னாச்சு, நானாச்சு யார்? நான் என் பேரை சொல்லுங்க, என்ன யார் பேரை சொல்ல? கர்த்தருடைய பேரு உன் முத்திரை தரிக்கப்பட்டு கொண்டு, உன் பேர் எதுக்கு வெளியே? உன் பேர் பழைய பேரு செத்து நீதிக்கு பிழைச்சிட்ட உனக்கு எதுக்கு அந்த ஆதாங்க இனிமே வருது? அது தவறு. அதனால அந்த ஆத்மாக்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு. எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தாரே சத்துரு, வேற யாருமே உங்களுக்கு தேடி வர வேண்டியதில்லை. உயர்விலையோ தாழ்விலையோ, நம்ம குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே சொந்த பந்தத்திலையோ யோனாவை போல கீழ்ப்பிடிகிற மாதிரி நடிச்சு கர்த்தத்தை கீழ்ப்பிடியாமல் அங்கே இருக்கும். மறுபடியும் கொந்தளிப்பு இருக்கிற இடத்துல தான் தெரியும் அந்த ஆத்மாவுடைய நிலைமை. அதனால அந்த ஆத்மா எதுவும் சேதம் வரவங்களையுமே மனம் திரும்ப செய்யுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. பழிவாங்கணுங்கிற ஜெபம் பண்ண சொல்ல நான். அந்த கொந்தளிப்புள்ள ஆத்மாவை கடலை தூக்கி போட வேண்டாம் ஆண்டவரை. மனம் திரும்பி யாருக்கும் உதவி செய்யாமல் இருந்தாலும் சரி, அடுத்த உதவியை தடுக்காம, அடுத்த நன்மைகளை கெடுக்காம, வாயின் வார்த்தைகளை அளந்து பேச வைங்க ஆண்டவரே அப்படின்னு மட்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த நாவை ஆண்டவர் தொட்டுவார். எதுக்கு தொடுறாரு ஆண்டவர்? மோசே சொன்னார் கூப்பிடும்போது, திக்கு வாயினும் மந்த நாவா இருக்க ஆண்டவர், என்னைய விட்டுருங்க, என்னையோட கல்வி மாண்டுங்க, நீ தான் வேணும். திக்கு வாயின்ட்டு உன்னை சரிப்படுத்துவேன், மந்த நாவுன்ட்டு உன்னை சரிப்படுத்துவேன். இந்த நாவால பல குடும்பத்தை, பல தேசங்களை, பல விசுவாசிகளை கெடுக்கிற குடும்பம் இன்னும் இருக்கு, ஆத்மாக்கள் இருக்கு. அதனால நம்ம அவங்கள பழிவாக நமக்குரியது கிடையாது. அப்படி இருந்தால் ஒவ்வொரு சபையோரும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சபையில் ஆத்மா குறையிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரே இந்த குடும்பத்தில், அந்த சபையில குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வர்ற காரணம் என்ன? அது என்ன காரணம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்க கட்டி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆத்மாவை ஆண்டவர் கட்டுக்கோப்பில் கொண்டு வருவார். கொண்டு வரும்போது எல்லாமே சரியா போகும். அந்த ஆத்மாவை ஆண்டவர் அநேக நேரம் வலைய போட்டிருப்பாரு. சிக்கல்னு தெரிஞ்சிச்சுன்னா மீன் தூண்டியை போட்டுருவார். தூண்டி போட்டு ஒரு சேதத்தோட தான் அது திருந்த வைப்பார். ஒரு வழி கிடையாதுல்ல. தேவன் தாமே வழி நடத்துவாராக. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நம்ம பார்ப்போம். அவன் சொன்னபடியே ஆகும். மூழ்கிறோமோ, அடியோ கடல்ல கொந்தளிப்புன்னு பார்த்தான். பேதுரு மூழ்க ஆரம்பிச்சான். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. ஏன் அற்பமான விசுவாசியே, விசுவாசம் எங்கன்னு ஆண்டவர் கேட்காரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 16 to 21 பார்ப்போம். 100 வயது உள்ள ஆபிரகாம் தன் வயதை நினைக்கவில்லை, தன் சரீரத்தை நினைக்கவில்லை. எல்லாமே செத்து போச்சு, எல்லாமே செத்து போச்சு. ஆனால் தன் மனைவி சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். விசுவாசம் இருந்துச்சு. தேவனுடைய விசுவாசத்தினால் வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனானான் என்பதை பார்க்கின்றோம். கிருபை. நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், வசனத்தில் கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்க்கும்.
அது மட்டுமல்ல, லூக்கா 15:7 உன் முழு ஆத்மா மனம் திரும்பிய பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படும். முழு ஆத்மாவும் நம் மனம் திரும்ப வேண்டும், அறவுரை இல்லாதபடி. யோவான் 16:22 பார்க்கும், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். 16:23 பார்க்கும். யோவான் 16:22 16:23 பார்க்கும்போது அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். கலாத்தியர் 5:22 பார்க்கும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம். கலாத்தியர் 5:23 பாருங்க. பிலிப்பியர் 4:4 பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் 5:6 பார்க்கும், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. 1 தெசலோனிக்கர் 2:19 சந்தோஷமா இருங்கள். 1 யோவான் 1:4-5 பார்க்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை செய்யுங்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருப்பதே தேவ திட்டம், தேவ சந்தோஷம். சந்தேகப்படாதபடி தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பை பார்க்கும் பொழுது, சந்தோஷத்திற்கு தடையானது சந்தேகம். உங்களால் ஒண்ணுமே முடியலையா? நல்ல ஒரு ஆயுதம் இருக்கு, எதிரியை வீழ்த்தடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் உங்கள்கிட்ட சொல்றேன், கேட்டுங்க. ஆண்டவரை பற்றி அறிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து ஒப்பு கொடுத்து உங்களுக்கு சோதனை மீண்டும் மீண்டும் வருதா, தேவ சமூகத்தில் முறையிடுங்க. ஆண்டவரே ஒரு நேரம் உபாசம் போடலாமா நான் கேளுங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவர் அனுமதிச்சார்னா ஒரு நேரம் குடும்பத்தில் எல்லாத்தையும் கலந்து கணவன் மனைவிட்ட கலந்துட்டு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க. அந்த உபாசம் தான் கிட்டத்தட்ட நான் 2023 கிட்டத்தட்ட 5வது மாதத்துலேருந்து ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் மார்ச் இன்னைக்கு நடக்க ஆண்டவர் கிருபையில் 2024 மார்ச் மாதம் நடந்துகிட்டு இருக்கு. மார்ச் கிட்டத்தட்ட தேதி கடந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால் கிட்டத்தட்ட மார்ச் முடிய போகக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். ஆனாலும் கூட தேவன் அந்தந்த காரியங்களை ஏற்ற வேளையில் சந்தித்தார். வேதனை, நெருக்கம், கண்ணீர், உபத்திரம் எல்லாம் கடந்து வரத்தக்க தேவன் பலம் தந்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தின் வேரூன்றின்னு இருக்க வேதனை, பாடு, நிந்தனை, போராட்டம். ஊழியம் தான் பேரு, ஆனால் பாடுகள் நிறையா இருக்கு. ஆனாலும் கூட தேவன் ஏற்ற வேளையில் அந்தந்த காரியங்களை நன்மையாக, கிருபையாக, தயவாக நடத்தி தந்தார் தேவன். அவருக்கு நன்றி சொல்ல பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு வாசம் குடும்பத்தை கலந்து உங்களுடைய ஊழியக்காரங்களையும் கலந்து ஆலோசனை பண்ணி ஆண்டவர் கிருபையில் ஊழியம் பண்ணும்போது நீங்கள் விசுவாசத்தோடு அன்றைக்கி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணலாம். ஒரு நேரம் உபாசம் போட முடிஞ்சுன்னா போடுங்க. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம நான் மத்தியானம் கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிடு, 1 மணி இல்லை 1:30 மணி, நைட்டு 8 மணி, இந்த 2 மணி நேரம் 2 நேரம் சாப்பாடு மட்டும்தான். இன்னைக்கு காலையில் கேட்டுங்க, காலையிலேருந்து கரெக்டாக 1 செம்பு வெண்ணி குடித்தேன். அதுதான் காலையில். இன்னைக்கு 4 மணிக்கு பிறப்பிட்டேன் ராஜபாளையத்துலேருந்து. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தேன். இப்போ நான் செய்தி உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். மணி கிட்டத்தட்ட ஆண்டோடைய கிருபையில் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஐயா மணி என்ன ஆகுதியா சொல்லுங்கள். ஆண்டோடைய கிருபையில் இது வரைக்குமே பாருங்கள், இந்த செய்தி முடிக்கிற வரைக்குமே ஐயா மணி என்ன ஆகுதியா, இந்த செய்தி முடிக்கிற வரைக்குமே இந்த உபவாசமே நான் முடிக்கலை. காரணம் என்ன? எனக்குள்ள ஆவியான ஒரு நல்ல ஒரு விசேஷமான நன்மையும் கிருபையும் தந்திருக்கின்றார். அந்த உற்சாகத்தை தருவார். அநேக திட்டத்தை, தீர்மானத்தை சாத்தானுடைய, மனிதனுடைய அந்தகார இருள் எல்லாம் உடைச்செறிஞ்சு தேவ திட்டமாட்டு என்னுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், குடும்பத்தில் நிறைவேறத்தக்க தேவன் கிருபை தந்தார். இதே தயவை கிருபை உங்களுக்கும் தேவன் தருவாராக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளையும் கூட ஒரு சின்ன கோரஸ் பாடி அவரை நம்பி இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். இதுவரையும் வெட்கப்படுத்தாத தேவன் இனிமேல் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக தளிர்த்து ஓங்க வேண்டும். தேவன் தாமே வழி நடத்துவாராக. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கழுவி நிறத்தால் தூக்கி நீர் இறக்கத்தால் ரட்சித்தீர் கிருபையால் மறப்பேனோ மறந்து போவேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ. என்ன சொல்லி பாடுவேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், உம்மை ஆராதிப்பேன் நான். மறப்பேனோ மறந்து போவேனோ, ஆராதிப்பேன் நான், உம்மை ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான்.
ஆராதிப்பேன் நான், உமை ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் உமை ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே, என் மேல் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், உமை ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் உமை ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான், உமை ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் உமை ஆராதிப்பேன் நான். துதிக்கின்றோம் ஐயா, நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம். உலகமெங்கும் தேசமெங்கும் இருக்கக்கூடிய MBBS டாக்டருக்காக செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவரும் குடும்பத்தாரும் அனைவரும் பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. MBBS படித்து கொண்டு இருக்கக்கூடிய அருமையான உடைய பிள்ளைகளுக்காக எங்கெங்கு படிக்கின்றார்கள், எந்தெந்த தேசத்தில் படிக்கின்றார்கள், அவரெல்லாம் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய ரட்சிப்பை, கிருபையை, தயவை கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளத்தக்க உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா தெய்வமே. தேசங்கள் மருத்துவரால் காக்கப்பட ராஜா, தேசத்தின் பிள்ளைகள் குடும்பத்தினால் கர்த்தாவை அனைவரும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மருத்துவரால் காக்கப்பட, இயேசு நாமத்தின் நிமித்தம் காக்கப்பட, தேவன் நாமத்தின் நிமித்தம் ஒவ்வொரு மருத்துவரையும் காத்து பலப்படுத்துங்க. ஆஸ்பத்திரியில் கர்த்தாவே வேதனையோடும் துடிப்போடு இருக்கக்கூடிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நோயாளிகள் குணப்பட வேண்டும் ஐயா. தேவ சித்தத்தை நடத்துங்க. எங்களால் ஒன்றுமல்ல, கர்த்தர் செய்ய நினைத்து ஒரு நாள் ஒருபோதும் தடைபடாது. தேவ கிருபை, இரக்கம், தயவு, அன்பு ஆளுகை செய்து ராஜா. எல்லா குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் கிருபையும், எல்லா கர்த்தாவே சபைகளுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் ஊழியர்களுக்கும் நல்ல ஐக்கியத்தை தந்து அந்தந்த சபைக்கு அதே ஆத்துமாக்கள் போக வேற சபைக்கு படி ஏறாதபடி அதே தொழுவத்திற்கு இந்த மாதம் 2024ஆம் ஆண்டில் முறையிடுகின்றேன், ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. இதன்படி தேவ சித்தத்தை நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ராஜா.